Dear students, exercise 1.4 le chapter 1 second problem, let function a to be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a வந்து கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. represent f by first set of ordered pair கண்டுபிடிக்கணும், அடுத்த டேபிள், அடுத்த narrow diagram கண்டுபிடிக்கணும், அடுத்த கிராஃப் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இந்த எக்ஸின் உள்ள இடத்துல முதல்ல எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிப்போம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12 இந்த ஒரு நம்பரை போட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிப்போம், அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம். ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு இருக்க இடத்துல இந்த 2வை போடுவோம். 2 by 2 minus 1 is equal to 1 minus 1 is equal to 0. இப்போ f of 2 வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிது. அடுத்து f of 4 கண்டுபிடிப்போம், இந்த 4. ஸோ எக்ஸின் உள்ள இடத்துல 4 போடுவோம். f of 4 is equal to இந்த எக்ஸின் உள்ள இடத்துல 4 போடுவோம். 4 by 2 minus 1. இந்த 2ம் 4ம் கட் பண்ணும்போது 2 வரும். அப்போ 2 minus 1 is equal to 1. அடுத்து f of 6 போடுவோம், இந்த 6. f of 6 is equal to 6 by 2. இந்த எக்ஸின் உள்ள இடத்துல 6 போடுவோம். அப்போ 6 by 2 minus 1 இந்த ஃபார்முலையில் போடணும். இஸ் ஈக்குவல் டு 6 by 2னா என்னது 3 தானே. 2 ஒன்று கட் பண்ணணும், 2 வச்சு கட் பண்ணும்போது 3. ஸோ 3 minus 1 is equal to 2. அடுத்து இந்த 10 போடணும். f of 10 is equal to 10 by 2. இதை கட் பண்ணும்போது 5 வரும். ஸோ 5 minus 1 is equal to 4. அடுத்து இந்த 12 போடணும். f of 12 is equal to 12 by 2. 12 by 2னா 6. ஸோ 6 minus 1 is equal to 5. நமக்கு இவ்வளோ வேல்யூவும் கிடச்சிது. என்னது f of 2க்கு f of 4, f of 6, f of 10, f of 12க்கு இந்த வேல்யூ கிடச்சி 0, 1, 2, 4, 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்னது செட் ஆஃப் ஆர்டர்ட் பெயர். ஸோ செட் ஆஃப் ஒரு செட் ஆர்டர் பண்ணுவோம். செட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னது இந்த இதை எடுப்போம் 2. 2, 2 போடும்போது கிடைக்கிற ஆன்சர் 0. ஸோ 2, 0. அடுத்த செட் என்னது 4, 1. இந்த 6, 2 அதுக்குள்ளே ஆன்சரை போடணும். 6, 2. அடுத்த 10, 4. இந்த 10, 4. அடுத்தது இந்த 12, 5. 12, 5 இதுதான் ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பெயர் கிடச்சி. புரிஞ்சுதா? இனி அடுத்த a டேபிள். அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்னது a டேபிள். ஸோ அதை டேபிளாட்டு எழுதுவோம். எக்ஸுக்கு வேல்யூ 2, 4, 6, 10, 12. f of xக்கு என்னது என்ன ஆன்சர் கிடைச்சோ அதை போடுவோம். 0, 1, 2, 4, 5 இந்த ஆன்சர்ஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த தேர்ட் என்னது கொஸ்டின்ஸ் ஏ ஆரோ டயக்ராம். ஸோ 2 ஆரோ, ஏக்கு இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கோம், பிக்கு வேல்யூஸ் எழுதியிருக்கோம். அதை ஆரோ பண்ணுவோம். என்னது 2, 0. ஸோ 2, 0. 4, 1, 4, 1. அடுத்து 6, 2, 6, 2. அடுத்து 10, 4, 10, 4. அடுத்து 12, 5 ஆரோ பண்ணுவோம். அவ்வளோதான், வெரி ஈஸி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது என்னது கிராஃப் வரையணும். அடுத்து கிராஃப் வரைப்போம். இது 4th கொஸ்டின் கிராஃபு. முதல்ல ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைவோம். எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம 2, 4, 6, 8, 10, 12ன்னு எடுப்போம். ஒய் ஆக்சிஸ் 1, 2, 3, 4, 5ன்னு எடுப்போம். அதை இங்கே கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு 1 centimeter is equal to 2 units. ஒய் ஆக்சிஸில் 1 centimeter equal to 1 unit. இதை கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு 1 மார்க் உண்டு, அதனால் இதை எழுதாமல் விட்டுறாதீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 2 யூனிட்ஸ் வச்சாக்க எழுதுகிறோம். ஒய் ஆக்சிஸில் 1 யூனிட் 1, 2, 3, 4, 5 அதை எழுதிடுங்க. இனி நமக்கு கிராஃப் பிளாட் பண்ணுவோம். முதல் பாயிண்ட் என்னது 2, 0. ஸோ 2, 0 அந்த இதில் தான் வரும். 2, 0. அடுத்தது என்னது 4, 1. ஸோ 4, 1 இந்த 4க்கு நேரம் இதில் 1 எடுக்கணும். கரெக்டாக அதில் பிளாட் பண்ணுங்கள். அடுத்தது 6, 2. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 2 இந்த பாயிண்ட்டு. அடுத்தது என்னது 10, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 10, இங்கே ஒய் ஆக்சிஸில் 4. அதை கரெக்டாக பிளாட் பண்ணுங்கள். அடுத்த என்னது 12, 5. எக்ஸ் ஆக்சிஸில் 12, ஒய் ஆக்சிஸில் 5. எல்லா பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வரைங்க, அப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும்.
இதுதான் கிராஃப். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாம் நான் ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்ளம் ஒருக்க செய்து பாருங்கள். ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.